ஹை வியூவர்ஸ். நான் ரொம்ப நாளாக இந்த ரெட்மி நோட் 13 ப்ரோ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த ஃபோன் நான் வாங்கும்போது டிஃபால்ட்டாக எம்ஐ யூஐ தான் வந்தது. அதுக்கப்புறம் தான் ஹைப்பர் ஓஎஸ் அப்டேட் வந்தது. ஹைப்பர் ஓஎஸ் வந்தப்போ கொஞ்சம் ஃபோன் ஹீட் ஆனாலும் அதுக்கப்புறம் அடாப்ட் ஆகிடுச்சு, நல்லா தான் இருந்தது. இப்போ கரண்ட்லி 3.0.2.0 வெர்ஷன் தான் என்னோடய ஹைப்பர் ஓஎஸ் ரன் ஆகிட்டுருக்கு. இது வந்து ரீசெண்டாக வந்த அப்டேட் தான். இது இப்போது ஃபிப்ரவரியில் வந்தது. இத்தனை நாள் நான் இதை நோட் பண்ணவே இல்லை. என்னோடய மொபைலில் வந்து லாஸ்ட்டாக எப்போது ஒரு செக்யூரிட்டி பேட்ச் இப்போது நவம்பர் இந்த ஏப்ரலில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏப்ரல்லையோ மேலேயோ ஒரு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்தது. இந்த செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் நான் பண்ணதுக்கு அப்புறத்துலேருந்து என்னோடய மொபைலில் யூஎஸ்பி Type 3 ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. மீன்ஸ் நான் மொபைலை வந்து சிஸ்டமில் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ண அப்புறம் மொபைல்லேருந்து சிஸ்டமுக்கு டேட்டா ஃப்ளோ போக மாட்டேங்குது. இதுவே பர்சனல் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி டேட்டா யூஸ் பண்ணோன்னா யூஸ் ஆகுது. இது என்ன எப்படி இஷ்யூன்னு சொல்லி நான் ChatGPTயில் செக் பண்ணப்போ இது வந்து சிஸ்டமில் கனெக்ட் ஆகும்போது என்டிஐஸ் மோடில் ஒரு டெத்தரிங் டிவைஸை தான் கனெக்ட் ஆகும், அதோட வெர்ஷனை சேஞ்ச் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணிச்சு ChatGPT. நான் அதையும் சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் திரும்பவும் இன்னொரு அட்வைஸ் கொடுத்தது, ஓஎஸ் சேஞ்ச் பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி, இல்லைனா வேறு ஏதாவது ஒரு சிஸ்டமை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் என்னோடய மொபைலை வச்சு வேறு ஒரு விண்டோஸ் பிசியில் ட்ரை பண்ணேன் அண்ட் ஒரு லினக்ஸ் பிசியில் ட்ரை பண்ணேன். ரெண்டுலேயுமே சேம் இஷ்யூ. இன்டர்நெட் கனெக்ட் ஆகிற மாதிரி பிளிங்க் ஆகும், ஆனால் கடைசியில் கனெக்ட் ஆகாது, நோ இன்டர்நெட் வந்துடும். சரி, நம்ம சிஸ்டமில் எதுவும் பிரச்சனையான்ட்டு வேறு ஒரு மொபைலில் இருந்து என் சிஸ்டம் கனெக்ட் பண்ணி பார்த்தா பக்காவாக கனெக்ட் ஆகுது. அப்புறம் தான் ChatGPT ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணப்பறம் ChatGPTயே சொல்லிச்சு, இந்த மாதிரி எம்ஐயில் வந்து இந்த ஒரு இஷ்யூ இருக்குது, ஹைப்பர் ஓஎஸ் அப்டேட்டில் ஒரு பக் இருக்குது அப்படின்ட்டு. இதுக்காக நான் என்ன பண்ணேன்னா ஃபீட்பேக்கில் போட்டிருந்தேன், எம்ஐ ஃபீட்பேக்கில் இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, இன்றைக்கி 5/6/26 ஒரு 7 days பிஃபோர் போட்டிருந்தேன். இப்போ வரைக்கும் எந்த ரிப்ளையும் வரல. நானும் அகைன் ஒரு டைம் கேட்டும் பார்த்துட்டேன், எதனா சால்வ் பண்ணிங்களான்ட்டு. எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஆக்சுவலாக நான் போட்டது ஓகே 11/6 பாருங்கள், நான் ரிப்ளை கேட்டிருக்கிறேன், ஆனால் எந்த ஒரு ரிப்ளையும் இன்ன வரைக்கும் வரல. என்னது சிஸ்டம் கொஞ்சம் வைஃபை இஷ்யூ இருந்தால் நான் எப்பவுமே வந்து டெத்தரிங் தான் யூஸ் பண்ணுவேன், யூஎஸ்பி டெத்தரிங்கில் அதுதான் எனக்கு ஸ்பீடாகவும் இருக்கும். நான் கேபிளும் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். Type C to Type C போட்டு பார்த்துட்டேன், Type C to USB போட்டு பார்த்துட்டேன். உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள் என்ன இஷ்யூ வருது. ஆக்சுவலாக இப்போ பாருங்கள், என்னோட கேபிளை கனெக்ட் பண்ணிட்டேன்னா ஓகே, சார்ஜ் ஆகுது. பர்சனல் ஹாட்ஸ்பாட்குள்ளே போகிறேன், யூஎஸ்பி டெத்தரிங் ஆன் பண்ணுறேன். ஓகேங்களா, டெத்தரிங் வந்துடுச்சா சிஸ்டமில் பாருங்கள், அப்படியே கீழே பிளிங்க் ஆகிட்டே இருக்குங்களா, இதே மாதிரி கண்டினியூஸாக பிளிங்க் ஆகிட்டே தான் இருக்கும். கனெக்டிங் டு இன்டர்நெட்னு வருதுங்களா, நோ இன்டர்நெட் ஆக்சஸ். இது வந்து டிரெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போது பார்த்தீங்களா, முடிஞ்சது. நோ இன்டர்நெட் வெறும் சிம்பிள் வந்துடுச்சிங்களா, நோ இன்டர்நெட் சிம்பிள். இப்போது ஈத்தர்நெட் 2 இது பார்த்தீங்கன்னா இப்போது இதில் மேனேஜ் கொடுத்தா உங்களுக்கு டிவைஸ் மேனேஜரில் பார்த்தீங்கனாலையும் ரிமோட் NDIS கம்பேட்டபிள் டிவைசஸ், இதை தான் நிறைய டைம் ChatGPT டிரைவர் அப்டேட் பண்ண சொல்லிச்சு. நான் அதையும் அப்டேட்லாம் பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் எந்த சேஞ்சஸும் இல்லை. இதே இஷ்யூ தான் எந்த டிரைவர் அப்டேட் பண்ணாலையும். நான் ரெட்மியோட டிரைவரையும் டவுன்லோட் பண்ணி போட்டு பார்த்துட்டேன், OSஐ சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டேன், கேபிள் சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டேன், ஆனாலையும் இந்த இஷ்யூ என் மொபைலில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ பாருங்கள், இதுக்குள்ளே போனோன்னா ப்ராப்பர்ட்டிஸில் IP6க்கான ஐபி எல்லாமே கான்ஃபிகர் ஆகிருக்கு, ஆனால் IP4க்கானது எதுவுமே கான்ஃபிகர் ஆகலை. இது பாருங்கள் டயக்னோஸ். இது எப்படி ஃபைன் பண்ணோன்னா, ஆக்சுவலாக இது என்ன பண்ணுதுன்னா சிஸ்டம் DHCP இந்த DHCP அசைன் பண்ணுறதில் கேட்வே மட்டும் தர மாட்டேங்குது. பாருங்கள் IP கான்ஃபிக் போட்டிங்கன்னா வருதா. இப்போ இது என்னோடய ஈத்தர்நெட்டு, இதுதான் என்னோடய ஈத்தர்நெட். இந்த ஈத்தர்நெட்டில் இதோட நம்பர் எனக்கு தெரியல, பட் ஆனால் இதில் பாருங்கள்
கரண்ட்லி 2 லோக்கல் ஈத்தர்நெட் அடாப்டர் இருக்குது. 2 அண்ட் 5 ரெண்டுலேயுமே டிஃபால்ட் கேட்வே இல்லை. இதுலேயுமே டிஃபால்ட் கேட்வே இல்லை. 192.168.56.1 ஆக்சுவலாக இதுதான் மொபைல்லேருந்து வர்றது. இதுதான் மொபைல் எப்போவுமே இந்த மாதிரி நீங்கள் ஹாட்ஸ்பாட்டை கனெக்ட் பண்ணும்போது இந்த 192.168 தான் கனெக்ட் ஆகும் மேக்ஸிமம். இதுவே இது வந்து சம்திங் எடுத்திருக்கு வாட் எவர் நம்மளோட FE804063 ஆக்சுவலாக IPv6மே ப்ராப்பராக கனெக்ட் ஆகலை. ஸோ சிஸ்டமே ஏதோ ஒரு கனெக்ட் ஆகிருக்கு, அது ஐபி தந்ததாக கொடுத்துருச்சு. இது ஆனால் ரெண்டுமே டிஃபால்ட் கேட்வே இல்லை. இது வந்து டயக்னோஸ்டிக்ஸ் ரன் பண்ணி பார்த்தாலையும் அதே இஷ்யூ தான். நெட்வொர்க் ரன் பண்ணோம்னா நோ டிஹெச்சிபி சர்வர் ரீஸ்டார்ட் கொடுத்தாலையும் ஜஸ்ட்டு அப்படியே சுற்றிட்டே இருந்துருது. ஸோ இது எம்ஐக்கு நான் ரிப்போர்ட்டும் பண்ணிட்டேன். ஆனால் எம்ஐ சைட்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாமல் இருக்குது. இப்போ ரீசெண்ட் அப்டேட்டில் தான் அந்த இஷ்யூ இருக்குது. யாரெல்லாம் இந்த ரெட்மி நோட் சீரிஸ் யூஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த ரீசெண்ட் HyperOS அப்டேட்டில் இந்த இஷ்யூ இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இது சால்வ் ஆகிற வரையும் நம்ம கேட்டே இருக்கோம், பார்ப்போம் எப்போது எம்ஐ சைட்லேருந்து இதுக்கான அப்டேட் பேட்ச் கொடுத்து சால்வ் பண்ணுறாங்கன்ட்டு நாமும் ட்ரை பண்ணுற வரையும் ட்ரை பண்ணுவோம். ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவங்க ட்ரை பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். தேங்க்யூ.